தேவனை ஆராதிக்கிற அந்த சபையிலே வரங்கள் கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வருது. தேவ மகிமை அங்கே இறங்கி வருது. தேவனுடைய மகிமை வல்லமை அங்கே இறங்கி வருகிறது. தேவனுடைய வார்த்தைகள் தொனிக்கிறது. ஆராதனை நேரத்தில் நீ தேவனை ஆராதிக்கிற உன் சரீரம் முழுவதையும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் நீ தேவனை ஆராதித்தால் நிச்சயமா ஆராதனையிலே கர்த்தர் செய்கிற அற்புதமான செயல்னால நெடுநாள் வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார். நெடுநாள் பலவீனங்களை கர்த்தர் உனக்கு அற்புதமாய் சுகமாக்குவார். இது அநேக ஆராதனையில் நடந்திருக்கு. தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது வியாதிகள் சுகமாகும். இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். உள்ளத்தில் உள்ள பாரங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். இதெல்லாம் ஆராதனையில் என்ன செய்து நடக்கிறது. எனவே தேவனுடைய ஜனங்கள்